நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாதாம் அல்வா எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான பாதாம் அல்வா நீங்கள் வீட்டிலையே செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும்னா நம்ம சேர்க்குற பாதாம் வந்து முங்குறது அளவுக்கு தண்ணி வைக்கணும். நான் வந்து 1 கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமை தண்ணியில் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி முழுமையாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட சூடு இல்லை, நல்லா ஆறி இருக்குது. இந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதோட தோலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீத இருக்க எல்லா பாதாமுடைய தோலையும் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சுடுதண்ணியில் ஊற வைக்க பிடிக்கலைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு தோல் உரிக்கலாம். ஆனால் அப்படி தோல் உரிக்கும் போது இந்தளவுக்கு ஈஸியாக நம்ம தோல் உரிக்க முடியாது. இப்போ பாருங்கள், எல்லா பாதாமுடைய தோலையும் நம்ம உரிச்சிட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்தளவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பாதாம் எடுத்தீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. அப்போ தான் ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இது போல் கலந்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் பாதாம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது கூட கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குங்குமப்பூ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஆனால் குங்குமப்பூ சேர்த்து பண்ணும்போது அந்த அத்தன்டிக்கான ஃப்ளேவரோட டேஸ்ட்டோட ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆகிருச்சு. பாதாம் வந்து நல்லா கெட்டியாயிட்டு அதோட பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்க்கணும். நான் வந்து இது போல் நல்லா கிளறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளாட்டான கடாய்க்கு மாற்றிருக்கேன். நீங்கள் வந்து செய்யும் போதே நல்ல ஒரு ஃப்ளாட்டான கடாயில் செய்யுங்க. அப்போ நம்ம மசிச்சு விட்டு கிளறும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பாதாம் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் 1 கப் அளவு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை முழுமையாக கரையணும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து இது போல் கலந்துட்டே இருங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கலாம். கரெக்டான பதம் வர வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு தண்ணியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக வந்திருக்குல்ல. இதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த அல்வா பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா திக்காகணும். கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இந்த அளவு திக்கானதுக்கப்புறமா இடையிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலர ஆரம்பிங்க. மொத்தமாக நம்ம இதில் 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். 1 கப் அளவு பாதாமுக்கு 3/4 கப் அளவு நெய் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இடையிடையில் சேர்த்து மொத்தமாக நான் வந்து 3/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே அல்வா நல்லா உறிஞ்சிருச்சு. இதே போல் மீத இருக்க நெய்யும் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வருதில்ல. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டியாகவும் இருக்குது. கடாயில் ஒட்டலை. கரெக்டான அல்வா பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறும்போது இன்னுமே நல்லா கெட்டியாகும். ஸோ நம்ம பேக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒருவேளை நீங்கள் அன்னைக்கே காலி பண்ண போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக விட வேணாம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு அப்போவே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. அடுத்து இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பட்டர் ஷீட் கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவு அல்வா வச்சுட்டு 4 மடிச்சிடுங்க. நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே போல் மீத இருக்க எல்லா அல்வாவையுமே இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் ஃபோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கூட இருக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா அல்வாவும் நான் இது போல் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பாதாம் அல்வா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதாம் அல்வா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.